அப்படிலாம் நினைக்காதீங்க, எல்லாம் எங்க அப்பாவால வந்தது. என்னடா? வாடா, சும்மா வாடா. என்னடா கார்த்திக் இது? சாந்தி கிட்ட பேசலான்னு வந்துட்டு நீ பேசாம போனா என்ன அர்த்தம்? இன்னும் பேசுறதுக்கு என்னடா இருக்கு? நான் யார வேணாங்கிறனோ அவங்க தான் வேணும்பா. நான் யார்கிட்ட பேச வேணாம்னு சொல்றனோ அவங்க கிட்ட தான் பேசுவான். இதுக்கு மேல வேற என்ன பேசணும்? என்ன கார்த்திக் இது? ஏய், என்ன சமாதானப்படுத்த போறியா? நீயே பார்த்தல, இதுக்கு மேல வேற என்ன வேணும்? கார்த்திக், நான் சொல்றதுக்கு நீ சொல்லித்தான் இங்க வந்த. இனிமே நீ சொன்னாலும் நான் வரமாட்டேன்டா. கார்த்திக், ஏய் கார்த்திக், என்னம்மா இது? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் எவ்வளவோ பேசி போராடி அவனை கூட்டிட்டு வந்தேன். ஆனா அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? வீட்டுக்கு வந்த விருந்தாளியா வெளியே போக சொல்றீங்களா? என்ன ஏதுன்னு கேட்க கூட பொறுமை இல்லாதவர்கிட்ட நான் என்னன்னு பேசுறது? இதெல்லாம் தானா நடக்குதா இல்ல தலைவிதிப்படி நடக்குதா? ஒன்னும் புரியல. நான் வரேம்மா. நல்லவங்களுக்கு தான் நிறைய சோதனை வருது. நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்றாங்க சாந்தி. அப்படி ஹெல்ப் பண்றதால அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. அதெல்லாம் கூட பொருட்படுத்தாம அவங்க விடாம நம்ம குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க. கார்த்திக் மாமா உங்ககிட்ட பேசினாரா? இல்ல ரம்யா, அவர் என்னை பார்த்ததும் ரொம்ப கோவப்பட்டாரு. ஆக்சுவலா சாந்தி கிட்ட பேசுறதுக்காக பாலாஜி கார்த்திக் அங்க கூட்டி வந்திருக்காப்ல. அங்க என்னை பார்த்த கார்த்திக் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அந்த தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்க வேணாம் தான் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். மா, நீங்க சாந்தியை பார்க்க போனதால அப்பாவுக்கு கோவம், நான் சாந்தியை பார்க்க போனதால கார்த்திக்கு கோவம். ராஜ், உங்க அப்பாவால யாருக்குமே நிம்மதி இல்ல. இப்ப சாந்திக்கும் தொல்லை. அவர் யார ஆகாதவங்க நினைக்கிறாரோ அவங்கதான் நமக்கு உதவி பண்றாங்க. பார்த்து பார்த்து நான் ஹெல்ப் பண்றேன். கொஞ்சம் நல்லா ரேஸ் பண்ணுங்க. கார்த்திக், பார்த்துக்கோங்க. நீயும் பாலாஜி அக்காவை பார்த்து பேச போறேன்னு சொன்னீங்களே, பாத்தியா? பார்த்தேன், ஆனா பேசல. என்னடா சொல்ற? பார்த்தேங்கிற ஆனா பேசலங்கிற என்ன அர்த்தம்? பேசுற மாதிரி உங்க அக்கா நடந்துக்கிறா? ஏன் அக்கா என்ன செஞ்சாங்க? இல்ல அர்ஜுன், அதை பத்தி பேச வேண்டாம், விட்டுரு. என்ன ஆச்சு? அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி அவன் நடந்துக்க மாட்டான். அவன் நினைக்கிற மாதிரி தான் அவன் நடந்துக்குவான். அவனும் சந்தோஷமா இருக்க மாட்டான், மத்தவங்களையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டான். இது அவளோட பிடிவாத ஜாதகம். அக்கா என்ன செஞ்சாங்கன்னு சொல்லு கார்த்திக். டேய், அந்த ஷாமுக்கு சப்போர்ட் பண்ணதே தப்புன்னு சொல்ல போனா அந்த ஸ்ரீனிவாசன் பையனை கூப்பிட்டு வச்சு உபதேசம் பண்ணிட்டு இருக்கா. அந்த குடும்பத்துக்கு இவதான் அறிவுரை சொல்லிட்டு இருக்கா. நான் யாரெல்லாம் வேணாங்கிறனோ
அவங்க எல்லாருமே அவனுக்கு வேண்டியவங்க ஆயிட்டாங்க. நீயே சொல்ற, அந்த ஸ்ரீனிவாச அபிராமி கூட சேர்ந்துக்கிட்டு என்னென்னலாம் பண்ணிருக்கா. நமக்கு துரோகம் செஞ்சவங்க கிட்ட இவளுக்கு என்னென்ன பேச்சு வேண்டியிருக்கு. துஷ்டனை கண்டா தூரம் விலகுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க கூட இவளுக்கு என்னென்ன சகவாசம். அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கணும்னு அந்த அபிராமி துடிச்சுக்கிட்டு இருக்கா. அதையும் இவன் புரிஞ்சுக்காம இவளும் ஒண்ணா செஞ்சுக்கிட்டு இருக்கா. இவன் திருந்தவே மாட்டாடா. ஏதோ பாலாஜி சொன்னதுக்காக நானும் அவகிட்ட போய் பேச போனேன். அங்க போய் ஸ்ரீனிவாசன் பையனை பார்த்த உடனே அப்படியே குதிச்சு போயிட்டேன். எனக்கும் என் உணர்வுக்கும் மதிப்பே கொடுக்க மாட்டாடா. டேய், அவ என் கூட வாழ்ந்தாலும் சரி வாழனாலும் சரி இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணாம இருக்கணும். இல்ல இந்த கார்த்திகை வேணாம்னு சொல்ல சொல்லு, நான் ஒதுங்கிறேன். நீங்க வேலையை பாருங்க. பொண்டாட்டிங்கிறவ இருந்தாலும் டார்ச்சர், இல்லைன்னாலும் டார்ச்சர். சாரி, ஒரு லேடி கிட்ட இப்படி பேசிருக்க கூடாது. நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். அதுக்குள்ள ஊர் போறா என் பொண்டாட்டி கோஸ்ட் வீட்டு விட்டு போனது தெரிஞ்சு போச்சா? இல்ல, ரம்யா தான் என்கிட்ட சொன்னா. என்னதான் இருந்தாலும் உங்க வைஃப் கிட்ட நீங்க இவ்ளோ இமோஷனலா இருந்திருக்க கூடாது. அட என்னங்க நீங்க, எம் மருமக முழுகாம இருக்காங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லாம எவகிட்டயோ, அதுவும் அந்த சாந்தி கிட்ட போய் சொல்லி இருக்கிறா. அதை கேட்டுட்டு நான் இமோஷனல் ஆகாம இருக்கிறதுக்கு நான் என்ன ஜடமா? பொம்பளைக்கு பொம்பளை நீங்க பாட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இல்ல, நான் சப்போர்ட் பண்ணி பேசல. நீங்க உங்க பொண்டாட்டிய கோவப்பட்டு திட்டி இருக்கலாம். ஆனா வீட்ல இருந்து வெளில அனுப்பிச்சது கொஞ்சம் அதிகமா படுது. எனக்கு ரொம்ப கம்மியா படுது. அந்த நிமிஷமே அவ கழுத்தை நெரிச்சு கொன்னு இருக்கணும். பரிதாபப்பட்டு விட்டுட்டேன். எல்லாம் அந்த சாந்தி கொடுக்கிற தைரியம். அவ சொன்ன கோயிலுக்கு போறா, அவ சொன்னது எல்லாத்தையும் செய்யறாங்க. நீங்க சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அவ என் தம்பி எனக்கு எதிரா ஆக்குறா. என் தங்கச்சி குடும்பத்தை அவ சொல்படி ஆட்டி வைக்கிறா. அந்த சாந்தி நம்ம ரெண்டு பேருக்கு எதிரா ஒரு டீமே உருவாக்கிட்டு இருக்கா. இதே டென்ஷன் தான் எனக்கும் சம்பந்திமா. இதே டென்ஷன் தான். இது பாருங்க, உங்களுக்கும் சாந்திக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். இருக்கு இல்லங்களே, எதுக்காக அவ என் குடும்ப விவகாரத்தில் அவ மூக்க நுழைக்கணும்? நான் கேட்கிறேன். இது பாருங்க, அவளை சும்மா விடக்கூடாது. அந்த சாந்திக்கு நம்ம ஒரு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். better? ஆர்டர் சொல்லுங்க சார். ஃபுல் மீல்ஸ் குடியா? பொண்டாட்டி இல்லாத வேற என்னத்தை சாப்பிடுவான்? என்ன கார்த்திக் நான் சொல்றது? நீங்க மட்டும் பொண்டாட்டி கூட வாழ்றீங்க? நீங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவு பண்ணுங்க சார், நான் அப்புறம் வரேன். என்ன கேட்ட நீ? என் பொண்டாட்டி என் கூட வாழறாளன்னா அவ எங்க வாழ்ந்தாலும் என் பொண்டாட்டி தான். ஒன்ன மாதிரி இல்ல, பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னும் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சுத்திட்டு திரியிறியே, இது எந்த கலாச்சாரம்பா? சட்டப்படி சாந்தி உன் பொண்டாட்டியா இருந்தா உன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். உன் பேச்சதான் அவ கேட்கறதே இல்ல, மதிக்கிறதே இல்ல. அவ்வளவைய அவ உன் பொண்டாட்டியே இல்ல. நீங்க தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது தேவையில்லாத பேச்சு. உன் பொண்டாட்டி, சாரி, உன் மாஜி பொண்டாட்டியால என் குடும்பத்துல எனக்கு இப்ப சண்டை.
இது பார், அவ அறிவுரை உபதேசம் இது எல்லாத்தையும் வேற எங்கேயாவது வச்சுக்க சொல்லு. நாங்க கேட்டோமா? ஏன்டா தேவையில்லாத இடத்துல அவன் மூக்க நுழைக்கிறா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். கோர்ட்ல கூண்டேறி டிவோர்ஸ் வாங்கிட்டா இல்ல, அதுக்கப்புறம் புருஷன் வேணாமா, ஆனா புருஷனோட அப்பா மாமாவா, அம்மா மாமியாரா, எல்லாருமா சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? இது பார், நீங்க எக்கேடு வேணா கெட்டு போங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா என் விவகாரத்துல தலையிடக்கூடாதுன்னு உன் விவாகரத்து பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி வை. நான் பாக்கறதுக்கு தான் டீசென்ட், ஆனா ஒரிஜினலா பொறுக்கி. ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்குமே, தண்ணி குடி. ஹலோ ஹலோ ஆர்கே சார். வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னாங்க, நானே வரதா சொன்னேன். இல்ல அவரே வரேன்னாங்க, சரி நான் மறக்க முடியல. ஓகே சார். வாங்க சார். கமின் சார், ப்ளீஸ் கமின். ப்ளீஸ் சிட் டவுன். என் ஒய்ஃப். வணக்கங்க. வணக்கம்மா. உட்காருங்க. ஆர்கே சார், சதர்ன் ரீஜன் பேங்க் மேனேஜர்ஸ் மீட்டிங்காக போயிட்டு இருந்தேன். ஆண்டவே அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ஆர்கே. அந்த 100 கோடி ஃபாரின் கொலாபரேஷன் ப்ராஜெக்ட்டுக்கான ஜாயின்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட்டை அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. ஓ, I see. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அது மட்டும் இல்லாம அவங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா உங்களை தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க மிஸ்டர் ஆர்கே. சார், உங்களை நான் சந்திச்சதுல இருந்து நல்ல செய்தியாவே சொல்லிட்டு வரீங்க சார். அதுவும் இப்ப வீடு தேடி வந்து. மிஸ்டர் ஆர்கே, உங்க நேர்மை, நாணயம், தன்னம்பிக்கை, உழைப்பு இதுக்கெல்லாம் கிடைச்ச அங்கீகாரம் தான் இது. இத நீங்க நல்லா பண்ண இன்னும் பெரிய பெரிய நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். அதனால உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. கோஆர்டினேட் பண்ணுங்க. நீங்க தான் இந்த கம்பெனியோட சிஇஓ. முழு பொறுப்பு உங்களோடது தான். தேங்க்யூ வெரி மச் சார். இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர், ஒரு இந்தியனை, குறிப்பா என்ன தேர்ந்தெடுத்தது எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பெருமை. ஐ வில் டூ மை பெஸ்ட். ஓகே, நீங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரிப்பரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருங்க. செய்துறேன் சார். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் சார். ஐ நீட் யுவர் கோஆபரேஷன். ஷூர் ஷூர். சார், இருந்து காஃபி சாப்பிட்டுட்டு போங்களேன். இல்லம்மா, இன்னொரு நாள் வரேன். தேங்க்யூ. கடவுள் கண்ணை திறந்துட்டாருங்க. சுத்தல நம்ம கை விட்டு போயிடுச்சுன்ற கவலையில நான் இருந்தப்ப கூட நீங்க நிதானமா பதட்டப்படாம இருந்தீங்க. இப்போ அந்த லக்ஷ்மி நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க. கார்த்திக், ஒரு நல்ல செய்திப்பா. உங்க அப்பாவுக்கு 100 கோடி ஃபாரின் கொலாபரேஷன் ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆயிருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவல், பேங்க் அப்ரூவல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? அது மட்டும் இல்ல கார்த்திக், உங்க அப்பாவையே எல்லா பொறுப்பையும் ஏத்துக்க சொல்லி ஒர்க் ஆரம்பிக்க சொல்லிட்டாங்க. என்ன கார்த்திக், இவ்வளவு நல்ல செய்தியை சொல்றேன், உன் முகத்துல சந்தோஷத்தை காணுமே. சந்தோஷம்தாம்மா, ஆனா என் கவலையே வேற. என்னாச்சு கார்த்திக்? கண்டவன் கண்ட இடத்துல என்ன கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காமா. எல்லாமே சாந்தி பண்ற காரியத்தினால்தாம்மா. அந்த ஸ்ரீனிவாசன எந்த காலத்திலயும் நான் ஒரு மனுஷனவே மதிச்சதில்லை. ஆனா அந்த சாந்தி கௌதமுக்கு சப்போர்ட் பண்றதுனாலயும் சீனுவோட வைஃப் வீட்டு விட்டு வெளில போனதுனாலயும் அந்த கோவத்தை அவன் என் மேல காட்டுறான். எல்லாம் தலையெழுத்து. டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னோட பொண்டாட்டிங்க.
ராஜி, பாவம், என்ன இதெல்லாம்? உங்களுக்கு வந்த நல்ல செய்தியை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல இவன் இப்படி வேதனைப்படுறத பார்த்து நான் கவலைப்படுறதான்னு எனக்கு தெரியலீங்க. கவலைப்படாத ராஜி, எல்லாம் சரியாயிடும். முழுசா 5.5 கிரவுண்டுன்னு சொன்னாங்க. கூறு போட்டு வித்தானே வித்திருப்பான். நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னு 1 இன்ச் விடாம அளந்துருங்க. ஓகே, பெர்ஃபெக்ட்டா அளந்துருவோம் சார், கவலைப்படாதீங்க. உள்ள போவோம். இதுதான் வீடு. வீடு ரொம்ப பிரமாதமா இருக்கு சார். வெளியில மாத்திரம் நல்லா இருக்குன்னு பார்க்காதீங்க, உள்ளேயும் பிரமாதமா இருக்கும். அப்படியா சார்? வரும்போது வாஸ்துவை பத்தி ஏதோ சொன்னீங்களே, எப்படி இருக்கு? ஆமாமா, கேட் இருக்கிற இடம்லாம் கரெக்டா தான் இருக்கு. மத்ததெல்லாம் எப்படின்னு பாப்போம். ஆனா இந்த வாசக்காலு இங்க இருந்தா கரெக்டா இருந்திருக்கும் சார். வச்சுட்டா போச்சு. அப்புறம் இந்த வாயு மூலை அக்னி மூலை அதெல்லாம் பார்க்கணும். கிச்சன் அதை தானே பார்க்கணும். உள்ள போய் பாருங்க. ஏய் ஏய் ஏய், வீட்டுக்குள்ள ஒரு அடி எடுத்து வச்சேன், அவனை காலை வெட்டிடுவேன். என்னடா? என்ன சார் இது? இருப்பா இருப்பா சார், ஏதோ கேட்கணும் நீங்களே. நீங்க தானே ஹவுஸ் ஓனர்? வீட்டோட மூலப்பத்திரம் எல்லாம் இருக்குல்ல, பக்கா பட்டா இருக்குல்ல, விலங்கு எதுவும் இல்ல இந்த வீட்டு மேல? யோ வாய முடியா, யாரா அவன்? அவர் நம்ம லாயர்ப்பா. வாங்க போறவங்க வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்ல, அதத்தான் கேக்குறாரு. வாங்க போறாங்களா? ஆமா, எத? இந்த வீட்டை. யார் சொன்னது? யார் சொன்னதா? கண்ணா, ஏன்டா இப்படி பாத்துற? அபிராமி இண்டஸ்ட்ரீஸ்ல பார்ட்னரு. அபிராமி கோடீஸ்வரி. ஒண்ணு ஏமாத்திட்டாடா. கூடா நட்பு கேடா முடியும் தெரியும்டா. டேய் விஜி, வாய மூடுறா. இந்த வீட விக்கிறதா இல்ல? முதல்ல இடத்த காலி பண்ணுங்க எல்லாரும். விக்கிறதா இல்லையா? இல்ல. அப்புறம் ஏன்டா விளம்பரம் கொடுக்குறீங்க? என்ன விளம்பரம்? சார் கொடுங்க சார். இந்தாங்க பாருங்க. இது என்னது? உன் வீட்டு அட்ரஸ் தானே? ஆமா. பார் சேல் தானே போட்டிருக்கு. அப்புறம் விளம்பரம் இல்ல என்னது? எவனோ கொடுத்த ஆடுக்கு நான் எப்படா பொறுப்பாவேன்? I am not selling this house. Get out. சினோ, நீ பெரிய நடிகண்டா, நல்லாவே நடிக்கிற. இத பார், விக்கிறதா இருந்தா கூட காதும் காதும் வச்ச மாதிரி விக்கணும். புரோக்கர்ட்ட சொன்னா முடிய போகுது. அப்புறம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் டென்ஷன், ஏன்டா இதெல்லாம்? ச்சே, வாங்க சார் போலாம். நான் ஒண்ணு ஆடு கொடுக்கல. டேய், பேப்பர்ல தான் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, பாரு. போன் நம்பரா?